போதையில் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளுக்கு தொடர்ந்து இடையூறு கொடுத்து வந்ததாக கைது செய்யப்பட்ட காவலர் இவர்தான். சென்னை மாங்காடு அருகே மௌலிவாக்கம் ராஜராஜன் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் ஆனந்த் என்பவர் கோயம்பேடு போக்குவரத்து காவல்துறை பிரிவில் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக காவலர் ஆனந்த் போதையில் குடியிருப்பு வாசிகளிடம் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். குடியிருப்புகளில் வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார், பைக் மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்குவதும், பக்கத்து வீடுகளின் கதவுகளை தட்டி உடைப்பதும், வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை எடுத்து தூக்கி வீசுவதுமாக தொடர்ந்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் காவலர் ஆனந்த். காலையில குடிச்சிட்டு ஒரு 11 மணிக்கு மேல எதிர்த்தாப்புல வர்ற மக்கள், பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாரு. வெளியில இருந்த காரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடைச்சிட்டாரு. இன்னைக்கு எல்லா பொருளையும் போட்டு அடிச்சு உடைச்சிட்டு எதிர்த்தாப்புல இருக்க ஒரு ஆண்கள் இல்லாத வீட்டுல போய் ஒரு பெண்ணை வந்து வெளியில அசிங்கமா திட்டி வெளியே வாடி அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்காரு. இரவு நேரங்களில் பெண்கள் இருக்கும் வீடுகளின் கதவுகளை தட்டி அரை நிர்வாணமாக நிற்பதும், தன்னை தட்டி கேட்பவர்களிடம் நான் போலீஸ், என்னை ஒன்னும் பண்ண முடியாது என தென்னாவட்டில் மிரட்டி வந்ததாக காவலர் ஆனந்த் மீது சரமாரியாக புகார் தெரிவித்தனர் குடியிருப்பு வாசிகள். காவலர் ஆனந்தின் அராஜகம் பற்றி மாங்காடு போலீசில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த ராஜராஜ நகர் குடியிருப்பு வாசிகள் குன்றத்தூர் போரூர் சாலையில் பாய் கடை சந்திப்பு அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாங்காடு போலீசார் காவலர் ஆனந்த் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் மறியலை கைவிட்டுவிட்டு கலைந்து சென்றனர் குடியிருப்பு வாசிகள். ராஜராஜ நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்ற போலீசார் அங்கிருந்த காவலர் ஆனந்தை விசாரணைக்காக அழைத்த போது யூனிஃபார்மில் இருந்த சக போலீசாரிடமே காவலர் ஆனந்த் சொடக்கு போட்டு பேசி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஆள் ரெகுலரா இதான் பண்ணிருக்கிறான். திருமணமான காவலர் ஆனந்துக்கு குழந்தை இல்லாததால் அவரிடமிருந்து அவரது மனைவி விவாகரத்து பெற்று சென்றதாக கூறப்படும் நிலையில் வேறொரு பெண்ணோடு ஆனந்திற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. சென்ற 2ஆம் தேதி திருமணத்தை முடித்துவிட்டு வரும் 9ஆம் தேதி சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள ஹோட்டலில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அதற்கான அழைப்பிதழையும் அச்சடித்திருக்கிறார் காவலர் ஆனந்த். இந்த நிலையில் 2வது திருமணம் திடீரென நின்று போனதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ஆனந்த் குடி போதையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. போலீசார் பலமுறை எச்சரித்து வந்த போதிலும் காவலர் ஆனந்தின் அராஜகம் எல்லை மீறி சென்றதால் அவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர்.